தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆனி பெருந்திருவிழா வருகிற 20ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அன்றைய தினம் 450 டன் எடை கொண்ட ஆசியாவிலேயே அதிக எடையிலான தேர் என்ற பெருமைக்குரிய சுவாமி நெல்லையப்பர் தேர் உள்ளிட்ட 5 தேர்கள் நெல்லையப்பர் கோவில் ரத வீதிகளில் வலம் வரும். ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேரினை முழுக்க மனிதர்கள் மூலமே மனித சக்தியை பயன்படுத்தி பல நூற்றாண்டுகளாக பக்தர்கள் இழுத்து வருகின்றனர். ஒரே நாளில் நிலையம் சேர்ப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் கோவில் நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அழகு மிகுந்த பல்வேறு கலைநயமிக்க வடிவங்களை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் ரத வீதிகளில் ஆடி அசைந்து வருவதற்கு பயன்படுத்தக்கூடிய சரக்கு கட்டைகள் தயார் செய்யும் பணி பாரம்பரிய முறையில் நெல்லையப்பர் கோவில் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. பல தலைமுறைகளாக இந்த பணிகளை மேற்கொள்ளும் ஸ்தபதிகள் மூலம் இந்த பணிகள் நடந்து வருகிறது. கேரள மாநிலத்திலிருந்து புளியமரம் தேர்வு செய்யப்பட்டு அதிலிருந்து 30 கிலோ எடையுடன் கூடிய சரக்கு கட்டையை தயார் செய்யும் பணியில் பாரம்பரிய ஸ்தபதிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையப்பர் கோவில் திருவிழாவிற்கான பந்தல்கள் முகூர்த்தம் நிறைவு பெற்ற நாளிலிருந்து இந்த பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருவதாக ஸ்தபதிகள் தெரிவிக்கின்றனர். சுவாமி நெல்லையப்பர் தேர் உள்ளிட்ட 5 தேர்களுக்கு 500 சரக்கு கட்டைகள் வரை பயன்படுத்தப்படும். அதனை தயாரிக்கக்கூடிய பணியில் ஸ்தபதிகள் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர். தேர் திருவிழா நடைபெறுவதற்கு 5 நாட்களுக்கு முன்பு இந்த பணிகள் நிறைவு பெற்று கோவில் நிர்வாகத்திடம் கட்டைகள் ஒப்படைக்கப்படும் எனவும் ஸ்தபதிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.